வணக்கம். சீதாஸ் பேஜஸ். நான் ரொம்ப நாளாக வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10 வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பிக் பாஸ் பேசிகிட்டு இருக்கிறதுனால இதை பற்றி என்னால் ரொம்ப பேச முடியல. அதனால் நான் பார்க்குறது இடத்துல பார்த்துட்டே தான் இருந்தேன். ஸோ திருப்பியும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். அது நடக்கவே இல்லை. இந்த வாரம் கட்டாயமாக நம்ம பேசணும். இதை தொடர்ந்து கடைசி வரைக்கும் சூப்பர் சிங்கர் ஜூனியரை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ முதல்ல இருந்தே பார்த்திங்கன்னா இந்த ஜட்ஜஸ் வந்து 3 பேர், சித்ராமா, நம்ம டி இமான் அண்ட் மனோ, இவங்க 3 பேர் தான் ஜட்ஜஸாக இருக்காங்க. தொகுத்து வழங்குறது மாகாப்பா அண்ட் பிரியங்கா தேஷ்பாண்டே. கண்டஸ்டன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த தரம். ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணுன்னா எனக்கு சாரா ஸ்ருதி ரொம்ப நல்லா பாடுறாங்க, காயத்ரி ரொம்ப அற்புதமாக பாடுறாங்க, ஆத்யா ரொம்ப நல்லா பாடுறாங்க. அதே மாதிரி அந்த குழந்தை நஸ்ரீன், ராணிப்பேட்டையிலேருந்து வந்திருக்கிற நஸ்ரீன், அவங்களும் ரொம்ப நல்லா பாடுறாங்க. குட்டி வர்ஷினி அதுவும் ரொம்ப அழகாக பாடுறாங்க. சின்ன குழந்தை, அது எப்படி தான் இவ்வளோ மனசில் ஞாபகம் வச்சுட்டு பாட முடியுதுன்னு கூட தெரியல. ஸோ இதில் ரொம்ப கொஞ்சம் பேரை நான் சொல்லியிருக்கேன். பட் குழந்தைங்க எல்லாருமே ஒரு விதத்தில் ரொம்ப அற்புதமாக தான் பாடுறாங்க. இந்த ஹேண்ட்லிங் நான் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஹேண்ட்லிங் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் பார்த்திங்கன்னா சித்ராமா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி, கரெக்டாக என்னென்ன எப்போவுமே தப்பை சொல்கிறாங்க, ஆனால் ரொம்ப சாஃப்டாக தான் சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி மனோ எப்போவுமே சொல்லிடுறாரு. இமான் சார் தான் வந்து ரொம்ப குழந்தைங்கள வந்து கொஞ்சம் கூட அழக்கூடாதுன்னு நினச்சி உடனே போய் சமாதானப்படுத்தி உடனே அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்து எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறது இமான் சார் தான். உண்மையாலுமே அவங்களும் சித்ராமாவும் எப்போவுமே ரொம்ப அன்பாக தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து லாஸ்ட் டைம் சொன்னாங்க, அழட்டும், அவள் என்ன தப்புன்னு தெரிஞ்சுட்டு தானே அழட்டும், அப்போ தான் கரெக்ட் பண்ணுவான்னு. இதுதான் கரெக்ட் அப்ரோச். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கே நம்ம வந்து கண்டிக்கணுமோ அங்கே கண்டிக்கணும், எங்கே பாராட்டணுமோ அங்கே பாராட்டணுன்றது வந்து ரொம்ப அழகாக தன்னுடைய குழந்தைக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாங்களோ அப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த 3 ஜட்ஜஸ்மே எனக்கு ஒரு விதத்தில் காம்பன்சேட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அழகாக கொண்டு போகிறாங்க. உண்மையிலேயே பாட்டு ஒரு சும்மா வெறும் பாராட்டில் ஒன்றும் இல்லை இல்லையா. அந்த பாட்டு அந்த குழந்தை அடுத்த லெவலுக்கு போனோன்னா என்னெல்லாம் தேவை அப்படின்றத தெரிஞ்சு அவங்க ரொம்ப அழகாக கொடுத்துட்டு போகிறாங்க. ஒன்று. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுலையும் ஒரு ஸ்பெஷல் எடுக்கிறாங்க பாருங்கள். அது ரொம்ப அற்புதமாக இருக்குது. விஜயகாந்த் சாருடைய பாடல்கள்னு ஒன்று எடுத்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஏன்னா வெறும் பாட்டு மட்டும் இல்லை இதில். அவர் விஜயகாந்த் சார் பற்றி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. எப்படிப்பட்ட மனிதராக வாழ்ந்தார்னு நம்ம எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம். அது வந்து இந்த குழந்தைங்களுக்கு கூட போய் சேர்கிற அளவுக்கு அவங்க சன்ஸ் 2 பேர் வந்தாங்க. நம்மளே பார்க்கும்பொழுது, இந்த கண்டஸ்டன்ஸ் பார்க்கும்பொழுது, நான் 2 பேர் வீட்டில் ஒரு விஜயகாந்த் சார் ஃபோட்டோ இருந்ததை பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து இன்னும் எல்லாருடைய மனசுலேயும் இடம் பிடிச்சிருக்காருன்றது தெரியுது. ஸோ அவருக்காக ஒரு வீக் வச்சு அது ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதே மாதிரி என்னுடைய மனதுக்கு ரொம்ப க்ளோஸ் ஸ்வர்ணலதா வாய்ஸ் கேட்டாலே அழுதுருவேன். அந்த மாதிரி ஒரு வாய்ஸ். அவங்க ஸ்வர்ணலதாக்காக ஒரு வீக், இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான வாரங்கள் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி இந்த வாரம் வந்து முருகர் வாரம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. நல்ல பாடல்கள். நிஜமாலுமே குழந்தைகள் பாடும்பொழுது அது குழந்தைங்களும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்கிற மாதிரி இந்த குழந்தைங்க வந்து, அதுவும் சில பாடல்களை ரொம்ப நல்லா சில குழந்தைகள் பாடும்போது நம்மாலேயே அடக்க முடியாத அளவுக்கு அது இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக பாடினாங்க குழந்தைகள். ஸோ இதில் வந்து இந்த வாரம் பார்த்திங்கன்னா சத்யாவில் வந்து ஸ்பெஷல் ப்ரைஸஸ் முன்னால் ஃபோன் கொடுத்தாங்க. இப்போ 3 குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீக் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு வந்து சாரா ஸ்ருதி ஃபஸ்ட்டு சொன்னாங்க, அடுத்தது காயத்ரி சொன்னாங்க, அடுத்தது வந்து ஆத்யா. ஔவையாருக்கு கொடுக்காமல் இருக்க முடியுமா? அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆக்ஷனும் சரி பாட்டும் சரி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இவங்க 3 பேருக்கும் கொடுக்கப்பட்டது ஸ்பீக்கர், சோனி ஸ்பீக்கர் வர்த் 90,000 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிஃப்ட்டு சத்யா கொடுத்துருக்கு. இதில் நான் ஸ்பெஷலாக கடைசியாக சொல்ல விரும்புகிறது என்னென்னா, டிசர்விங் கேண்டிடேட். இது வந்து நீங்கள் டிசர்விங் கேண்டிடேட்னு பார்த்திங்கன்னா பாட்டு பயிற்சி எடுத்து நிறைய குழந்தைகள் இருப்பாங்க. வசதியுள்ள குழந்தைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரி ப்ராப்பர் ட்ரைனிங் எதுவுமே இல்லாமல் அவங்க அப்பாவோ இல்லை அவங்க யாரோ சொல்லி கொடுத்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற குழந்தைங்களை எடுத்து இவங்க ட்ரெயின் பண்ணுறாங்கன்றது வந்து ரொம்ப சிறப்புன்னு நான் நினைக்கிறேன்.
இந்த குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இவங்க செலக்ட் பண்ணலைன்னா இந்த அளவுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருந்திருக்குமான்னு கூட தெரியல. ஒருத்தருக்கும் அவங்க ஹெட் மிஸ்ட்ரஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, வேறு யாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஸ்ரீலங்காலேருந்து வந்த பிரியங்கா லேட்டாக வந்தால் கூட ரொம்ப நல்லா பாடிட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ ஹெல்ப்லாம் எடுத்து தான் இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை கண்டுபிடிச்சி இவங்க ஊக்குவிச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனல் போகிறதுக்குள்ளே எல்லாருமே பெரிய சிங்கர்ஸ் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பாடிட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை பற்றி நான் பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அதனால் வரும் வாரங்கள்லேயும் தொடர்ந்து இதை பற்றி நான் பேசுவேன். ஸோ இதோடு இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். முருகன் வாரம் ரொம்ப நிறைவாக முடிஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம்.